அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யதி யா ரசூலல்லாஹ் குத் பியதி கல்லத்திஹி லத்தி அதிர்கினி யா ஷஃபியால் முத்னிபீன். சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். சங்கைக்கும் மேன்மைக்கும் உரித்தான அல்லாஹுடைய நல்லடியார்களே, புனிதமான ரமலானை புனிதப்படுத்திவிட்டு அல்லாஹினுடைய பரிசையும் நற்கூலியும் பெற்று அடுத்த மாதத்தினுடைய ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய முதல் நாளிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு அடுத்து புனிதமான நோன்புகளை குறிக்கிற பொழுது முஹர்ர நோன்பை பற்றி, ஆஷூரா நோன்பை பற்றி குறித்தார்கள். அதுக்கடுத்து அரஃபா நோன்பை பற்றி குறித்தார்கள், ஹாஜிகளுக்கு அல்ல, மற்றவர்களுக்கு. அதற்கடுத்து புனிதப்படுத்திய நோன்புகளில் ஒன்று ஷவ்வாலுடைய 6 நோன்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, சில நோன்புகள் அது ஒரு போனஸான நன்மையை பெற்றுத்தரும். போனஸான நன்மை இருக்கிறதே, போனஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு சாமான் வாங்குறா இருந்தாலும் ஆஃபர் இருக்கான்னு பார்த்து தான் நம்ம வாங்குறது நம்ம பழக்கம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆஃபர் நோன்புகள் ஒன்று ஆஷூரா நோன்பு. அதே மாதிரி ஐயாமுல் பீர்னு சொல்கிறாங்கள, பிற 13, 14, 15 சொல்கிறாங்கல்ல, மாதத்திலே 3 நாள் விற்பாங்கள்ல, 30 நாள் நோன்பு பிடிக்கணும் ஒரு ஆளுக்கு ஆசை இருந்தால் இந்த வெள்ள நாட்களில் பிடிச்சா 30 நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே ஒரு லக்கியான நபி, நபிமார்கள்லேயே லக்கியான நபி, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ரசூல்லாவுக்கு லக்கியான நாட்கள், லக்கியான இரவுகள், லக்கியான நோன்புகள். ரொம்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மாதத்தில் 15 நாள் நோன்பு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிச்சாங்க. ரசூல்லா சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க. நிறைய பேர் ஆன்மீகத்தில் ஈடுபடணும்னு ஆர்வம் உள்ள சில சஹாபாக்கள் ஒரு 3 பேர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சில சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தில் கேட்டாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சாங்கன்னா அதை விட சிம்பிளாக சொல்கிறேன், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை விட எனக்கு போனஸான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். வெறும் 3 நாள் நோன்பு பிடி, பிற 13, 14, 15 பிடிச்சிட்டா நீ அல்ல உனக்கு 30 நாள் பிடிச்ச நன்மை கிடைக்கும். இப்படி நீ மாதத்தில் 3 நாள் பிடிச்சா வருஷம் ஃபுல்லாக நோன்பு பிடிச்ச நன்மை உனக்கு கிடைக்கும்பா. நீ ஏன் போட்டு கஷ்டப்பட்டு கிடக்கிற? வேலைக்கு போக முடியுமா மாதம் 15 நாள் நோன்பு பிடிச்சிட்டு இருந்தா? அப்போ நாம் ஆஃபர் பார்த்து தான் ஒரு காரியத்தை செய்கிறது நம்ம வளமை மாதிரி. நன்மையிலேயே ஆஃபரான பார்த்து நம்ம பண்ணணுன்றதுக்கு தான் மன் சாமர் ரமலான வாத்து ப, யார் நோன்பு வச்சு ரமலானுக்கு பிறகு 6 நாளை தொடர்ந்துட்டா வருஷமுள்ள நோன்பு பிடிச்ச நன்மை கிடைக்கும் ரசூல்லா சொன்னாங்க. இது ஆஃபர் நோன்பு. இந்த நோன்பு ஆஃபர் நோன்பு என்பதற்காக உங்களுக்கு லேசாக அதை நான் உணர்த்தி காட்டுகிறேன். அடுத்து இன்று நான் உங்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் அங்கங்கே முக்கியமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். குர்ஆனில் நான் முதல் ஜும்மாவில் பேசும்போது சொன்னேன், அல்லாஹ் 9 ஒரு இடத்துல தன்னை வணங்கணும்னு சொல்லிட்டு ஒரு 9 பேருடைய கடமையை சொல்லி காட்டுறான். வாபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு கொள்கையில் கலப்படம் பண்ணாத. அல்லாஹ்வுக்கு தௌஹீதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரி. தௌஹீதில் நம்ம சொல்கிற தௌஹீத் வேறு, உலகம் சொல்கிற தௌஹீத் வேறு, அது விளங்கிக்கணும் அல்ல. ஆக அல்லாஹ் ஏகத்துவ கொள்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் நபிமார்கள் என்ன கொள்கையை கொண்டு வந்தாங்களோ அதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரி. அதுதான் நம்ம சொல்கிற தௌஹீத், குர்ஆனில் நபிமார்கள் சொன்ன தௌஹீத், அது சொல்லி வரோம். அடுத்து என்னான்னு சொன்னால், ஒரு 9 பேருக்கு கடமை செய். தொழுகிறேன் சில பேர் தொழுகிட்டே இருப்பான், ஆனால் அவன் குடும்பத்தில் போய் விசாரிச்சான்னு வைங்க, நாத்தம் தாங்க முடியாது, அவ்வளோ பேருக்கு அநியாயம் பண்ணியிருப்பான். அவன் கடையில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்களை கேட்டால் அவன் திட்டுவான், அவன் பிள்ளைகளை கேட்டால் இவன்லாம் அவன் தகப்பனாங்கம்பா, அவன் மனைவிட்ட கேட்டால் அவன் கல்யாணம் முடிச்சதை தவிர அவன் எனக்கு எந்த கடமையும் செய்யலை, பிள்ளையை மட்டும் நிறைய பெற்றுறதுக்கு உதவி செய்யலாம், மற்றபடி ஒரு இன்னும் செய்யலாம்பா. இப்படியே 9 பேருடைய கடமை இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரனை கேட்டால் அவன் ஒரு மனுஷனாம்பான். இப்படி ஒரு 9 பேரை பட்டியலிட்டு இந்த 9 பேரோடு தான் ஒரு மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்தில். வல்ஜா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது ஒவில் வாலிதின் இஹ்சானா, தாய் தந்தையிலேருந்து, ஏன்னா உறவிலேயே புனிதமான உறவு பெற்றோர் உறவு, அதிலிருந்து தோங்குற அல்லாஹ் வல் ஜாரதில் முதல்ல ஒபில் வாலிதின் இஹ்சானா ஒபிதில் குருபா, சொந்தக்காரன், வல் ஜாரதில் குருபா, சொந்தக்காரங்களை 2 பார்ட்டியாக போன அண்டை வீட்டுக்கார், அதை 2 பார்ட்டியாக பிரிக்கிறான் அல்லாஹ். வல் ஜாரிதில் குருபா வல் ஜாரில் ஜுனுபி, பக்கத்து வீட்டுக்காரங்க 2ஆக பிரிக்கிறான் அல்லாஹ். சொந்த பந்தமாக இருக்கிற பக்கத்து வீட்டுக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஊர்கள், இப்போ காயல்பட்டணம், அதனாப்பட்டணம், கீழக்கரை, இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா சொந்தங்களில் தான் சம்மந்தம் பண்ணுவாங்க, ஊருக்குள்ளே தான் சம்மந்தம் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க, மாப்பிள்ளை வெளியே போவார். அதனால் பார்த்தீங்கன்னா
அவங்க வீடு கட்டி கொடுக்க வேண்டி வர்றதுனால அந்த வீடை சுற்றி எல்லாம் சொந்தக்காரங்கள தான், அடுத்த வீட்டுக்காரங்களும் சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க. அடுத்த வீடு சாச்சி வீடு, ஏற்று வீடு பெரியம்மா வீடு, ஏற்று வீடு தங்கச்சி வீடு, இப்படியாக தான் இருக்கும். இந்த 3 ஊரில் மட்டும் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தம் அடுத்து அல்லாஹ் சொல்கிறாங்க வல் ஜாரிதில் குர்பா, சொந்தமான அடுத்த வீடு. இந்த 3 ஊரில் தான் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். மற்ற ஊர்களெல்லாம் இப்போ குமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் பாருங்கள், கன்னியாகுமரிலாம் வெளியூரில் தான் பொண்ணை கொடுப்பான். அதனால அவன் சொந்தக்காரெலாம் அந்த 56 மொஹல்லாலே இருப்பான். மற்ற ஊர்களெல்லாம் வெளியூரில் சம்மந்தம் பண்ணுறவங்களாம் பாருங்கள், அவங்கெல்லாம் அக்கம் பக்கத்தில் தூரத்தில் இருப்பாங்க. இந்த 3 ஊரில் மட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அதனால தான் அல்லாஹ் 2ஆக பிரிச்சுட்டான். அண்டை வீட்டுக்காரன் பொதுவாக சொல்லாமல் வல் ஜாரிதில் குருபா வல் ஜாரில் ஜுனுபி, அந்நிய அண்டை வீட்டார், சொந்த அண்டை வீட்டார். இன்றைக்கி பாருங்கள், அண்டை வீட்டாருங்கிறது இப்படி கொச்சைப்படுத்தினா பார்த்தீங்களா? சண்டை வீட்டார், அண்டை வீட்டார்னா சண்டை வீட்டாங்கிறான் இன்னைக்கு. ஏன்னா பெரும்பாலுமே கோர்ட்டு கேஸு நடக்கக்கூடிய பெருங்காலம் ஒரு சில பகுதி இத்தனை சதவீத கேஸுகள் பக்கத்து வீட்டு பிரச்சனை. பொதுச்சுவருக்கு ஒழுங்காக இவங்க உருவா தரல, இவன் எங்கள் வீட்டு காணை சேர்த்து கட்டிட்டான், இவங்க எங்கள் வீட்டு காணை உடச்சிட்டான், இப்படியெல்லாம் ஒரு பொதுச்சுவர் பிரச்சனையில் ஒரு 20% கோர்ட்டில் கேஸ் நடக்குதுங்க. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தலாக்கு பிரச்சனை, நிலப்பிரச்சனைன்னு பல பேர் இருக்குல்ல, பக்கத்து வீட்டு பாகப்பிரிவு. பெரும்பாலும் பாருங்கள், ஒரு தெருவில் போய் விசாரிச்சுக்கின சில ஊர்களில் பக்கத்து ஊருக்காரங்கள பேச மாட்டோம், ஏதாவது மூத்தா போனால் மட்டும்தான் வந்து சமாதானமாகும், அல்ல ஏதாவது கல்யாணம்னா அவனை சமரசம் பண்ண போவாங்க. இவங்க 10 வருஷம் ஆச்சு இவங்களை பேச்சுவார்த்தை இல்லை, சரி நல்ல காரியம் நடக்குது அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை போவோம். ஆக அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே அண்டை வீட்டார் என்றால் சண்டை வீட்டார் என்பதும் பக்கத்து வீடு என்பது பகை வீடு என்பதெல்லாம் இன்று அதுக்கு ஒரு பழமொழி சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு உறவு மோசமாயிருச்சு. குர்ஆனில் அல்லாஹ் சொந்தத்துக்கு அடுத்து முக்கியத்துவம் கொடுக்க சொன்ன 3வது இடம் அண்டை வீட்டார் தான். முதல்ல அல்லாஹ், அடுத்து தாய் தகப்பன், அடுத்து சொந்தன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டார் சொல்லிட்டு அடுத்த வீட்டாரில் சொந்தக்காரங்க இருக்கிறதா பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீடுன்னு சொன்னால் நீங்கள் உடனே வைக்கக்கூடாது. ஒரு ஃபங்க்ஷன் இந்த வீடு அடுத்து வீடு இந்த அடுத்து வீடு, வேறு யாருக்கும் சாப்பாடு கிடையாது அப்படி வைக்கக்கூடாதுங்க. அண்டை வீட்டார்னு என்ன தெரியுமா? ரசூலில் ஒரு அளவு சொல்லி தந்தாங்க. 4 முக்களையும் 40 வீடுன்னு சொன்னாங்க ரசூலில். அதனால தான் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் இந்த பக்கம் ஒரு 40 வீடு சொல்கிறோம், இந்த பக்கம் ஒரு 40 வீடு சொல்கிறோம், இந்த பக்கம் அப்புறமெல்லாம் ரொம்ப தூரமாக இருப்பாங்கல்ல. 40 வீடுனா ஒருத்தன் இந்த ரசூலில் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்காம பாருங்க. அர்பாவுன 4 முக்களையும் 40 வீடுங்கிறாங்க ரசூலில். சரி, 2 வீட்லேயும் நமக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கூப்பிட்றா, யார் முந்துறாங்களோ முதல்ல சொல்கிறாங்களோ அங்கே தான் போகணும். ரசூல்லா நமக்கு நம்பர் போட்டு கடமையை சொன்னாங்க. நம்பர் 7 நம்பர் சொன்னாங்க. 7 கடமை இருக்குப்பா நீ அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு. ஒன்று என்ன தெரியுமா? அவங்க உங்களுக்கு ஏதாவது கடன் கேட்டால் கொடு. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் முதல்ல கேட்பாங்க எடுத்துக்காரு. அதனால் அவன் கொடுக்குறத கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவையாக இருக்கா, லோன் வாங்க, அவன் வீடு வாங்க கடை அதை கொடுக்க முடியுமா? அவன் வீடு அவன் இல்லை இடம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு கடை கம்ம கொடுக்க முடியுமா? கடன் சொன்னால் ஒரு குமருக்கு கேட்குறான், அல்ல ஏதாவது உனக்கு பெருநா நேரத்தில் துணிமணி எடுக்க எவ்வளோ வழி இல்லை, அல்ல ஏதாவது ஒரு சிக்கல் நமக்கு தெரியுமில்லங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நிலையில் இருக்கான்னு ஓரளவுக்கு 50% கணிச்சிடலாம், 60% கணிச்சிடலாம். அப்போ கடன் கேட்டால் கொடு. ரசூலை எவ்வளோ அழகான தத்துவம். உலகத்தில் இந்த மாதிரி தத்துவங்களை சொன்ன மேதைகளை பார்க்க முடியாதுங்க. எல்லாம் ஞானத்தை பேசிட்டு போயிட்டான் அந்த உலகத்தில் உள்ள எல்லா மேதைகளும். உலகத்தில் ஒவ்வொரு உறவையும் ஊரையும், ஒவ்வொரு ஊர் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு உறவும் நல்லா இருக்கணும் என்று உலகத்தில் சொன்ன ஒரே ஒரு கொள்கை இஸ்லாமிய கொள்கை மட்டும்தான். கடன் கேட்டால் கொடு. திடீர்னு அவனுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு கேவலம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை அப்படி மறைச்சிரு. சொல்ல எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாரு. ஏன்னா நம்ம நின்றுக்கிட்டு அதை பெருசுப்படுத்தக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா போங்கப்பா, பெரிய விஷயமா வந்து எல்லாரும் வந்து பார்க்க வந்துட்டீங்களேன்னா ஒரு தவிர ஏதாவது ஒரு சின்ன ஒரு கேவலம் ஏற்பட்டு போச்சுங்க, அவள் பையன் மூலமாக யார் மூலமாக அந்த வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை மூலமாக எல்லாம் காப்பாற்றுறான், ஒரு அவமானம் அசிங்கம் ஏற்பட்டு போச்சுன்னு வைங்க, நம்ம பக்கத்தில் என்ன செய்யணும்? அதை போங்கப்பா என்ன பெரிய கூட்டமாக வந்து எல்லோரும் வேடிக்கை பார்க்க வந்துட்டு அதெல்லாம் எல்லார் வீட்லையும் நடக்கிறதான்னு சொல்லி என்ன செய்யணும்? அதான் மூடி மறைங்கன்னு சொல்கிறாங்க ரசூல். இவன் மைக்கு போட்டு நின்றுக்கிட்டு அங்கே நின்றுட்டு பெரிய மனுஷன் மாதிரி சத்தம் போட்டு நிற்கக்கூடாது. என்ன இது பக்கத்து வீட்டில் இவங்களாம் தூக்கி காலி பண்ணணும், இவங்க ரொம்ப கேவலப்படுத்தலாம் அப்படிலாம் சொல்லி நீனு சேர்ந்து என்ன செய்யாத, அதை கொட்டை அடிக்காதப்பா, அதை மூடி மறப்பா. மனுஷன்னா அந்த உலகத்தில் குறையோடு தாங்க படைக்கப்பட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அல்ல வாசலில் போட்டிருக்கான். மிஷ்காத்து ஷரீஃப் ஹதீஸில் வருது, 40 வருஷம் சொர்க்கத்துடைய வாசல் அப்படி என்ன செய்கிறாங்க பார்வைக்கு மாதிரி இப்போ அப்படி அல்லா பரக்கத்தாக போட்டிருக்கிறான். செய்தான் வந்து அப்போம்லாம் செய்தானுங்கிற ரேஞ்சுக்கு வரலாமே, அவன் சுஜூது செய்கிற நேரத்தில் தானங்க மாறினா, அப்படியே ஒரு சுற்றி பார்க்க வந்தான். ஏன்னா புதுசாக ஏதோ படைக்கிறானமே அவன் பார்த்தானா, ஆஹா மூக்கில் ஓட்டை, வாயில் ஓட்டை, காதில் ஓட்டை, எல்லா இடம் ஓட்டை, ஆள் ஓட்டை இருக்குது, ஈஸியாக நம்ம இவ்வளோக்கு எடுத்துடலாம். ஓட்டையோடு தாங்க மனுஷன் படைக்கப்பட்டிருக்கான் உலகத்தில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்தவொடனே என்ன இருக்குது? எல்லா இடத்துலையும் ஓட்டை இருக்குது. அப்போ அதனால நம்ம என்ன செய்தரலாம்? ஆள்கிட்ட ஓட்டை இருக்குது, ஈஸியாக இவருக்கு எடுத்துடலாம். அப்போ நம்மளே ஓட்டையோடு படைக்கப்பட்டிருக்கோம், நம்மள்ட்ட குறையை விட்டு தப்ப முடியுமா?
அப்போ இன்றைக்கி பாருங்கள், ஒரு மனுஷனை குறை பிடிக்கிறதே இன்றைக்கி சில பேருக்கு பொழைப்பா போச்சு. ஒரு மூமினுக்கு கண்ணாடி ஆயிரி. கண்ணாடி வந்து என்ன செய்யும்? நம்ம குறையை திருத்தி தரும். குறையை என்ன செய்யாது? திருத்தின பிறகு குறையை நம்மள்கிட்ட காட்டாது. நேற்று பல்லு வந்து முடி ஒரு மாதிரியா இருந்துச்சு, இன்றைக்கி நல்லா இருக்குது, இன்றைக்கி அது பழைய குறையை காட்டாதுங்க. கண்ணாடி சின்னதாக தான் காட்டும், பெருசாக காட்டாது. இன்றைக்கி மனுஷன் பாருங்கள், ஒரு சின்ன குறையை பெருசாக காட்டுறான். கண்ணாடி மாதிரி ஒரு மூமினுக்கு இரு. அப்போ பக்கத்து வீட்டு குறையை வந்து மறைச்சிரு. அவன் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதா, ஆளாக போய் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுன்னு சொன்னாங்க ரசூல். அவன் வீட்டில் கல்யாணம்னு நம்ம பாருங்கள், எல்லா வீட்லையும் கல்யாண வீட்டில் அக்கம் பக்கத்தில் மாப்பிள்ளை ஜோடிக்க நிற்பான். பொண்ணு ஜோடிக்கிறதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரி தான் முதல்ல போய் நிற்பான் பொண்ணு ஜோடிக்க. அவள் தானே அடுத்து விடு. ஒரு நல்ல விஷயமா அவன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனா நீ போய் வாழ்த்து சொல்ல முதல்ல ஆளாக போய் நில்லுன்றாங்க ரசூல்லா. அதே மாதிரி அவன் வீட்டில் ஏதாவது ஒரு சோதனை, ஒரு மூத்து ஏற்பட்டு போச்சா, முதல்ல வீட்டில் யாரும் இறந்து போயிட்டா முதல்ல நம்ம தான் நிற்கணும். ஆறுதல் சொல்ல போகணும். ஒரு துன்பம், ஒரு முசீபத்து வந்து போச்சு, அவங்க கண்ணீரோடு அழுது கிடக்கிறாங்கன்னா முதல்ல ஆறுதல் சொல்ல போப்பா, அது உனக்கு கடமைன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து அவங்க வீட்டில் யாராவது சோம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள போய் நோய் விசாரிக்க போனான். இன்றைக்கி எத்தனை குடும்பத்துக்காரன் பாருங்கள், ஒரு பெரிய நோயாளியாக ஆகிட்டாங்க, நல்லா காப்பாற்றுறான். ஏன்னா சில விஷயத்தை நம்ம அனுபவமாக பேச ஆரம்பிச்சோன்னா இந்த ஜும்மா மேடைக்கு தாங்காது. அதுக்காக இப்போ பொது பயானாக இருந்தால் பேசிடுவேன். ஜும்மா மேடைக்குனால ஷார்ட்டாக சொல்கிறேன். பெரிய நோயாளிகராக பக்கத்து வீட்டில் இருந்தால் சில பேர் பார்க்குறதே இல்லை. நம்ம போய் பார்க்க போனால் நமக்கு அது வியாதி வந்துருமோன்னு சொல்லி மூத்தான பிறகு ஜனாசா பார்க்க வரான் நிறைய பேர். ஆனால் அந்த நோயில் பாதிக்கப்பட்டு இறக்குறான். அவன் நினைக்கான் தெரியுமா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கூட நம்மளை பார்க்கறல பற்றியா, அப்போ அவ்வளோதானே நம்ம இந்த நோயினால் நம்மளை கேவலமாக நினச்சிட்டான்னு சொல்லி அந்த கவலையிலேயே அவன் இறக்குறான். இவன் இறந்த பிறகு ஜனாசாவில் கலந்து என்ன ஆகுது உனக்கு பார்த்தீங்களா? அப்போ அப்படி சில பேர் என்ன செய்யறான், இவன் போய் பார்க்க வந்தால் நமக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஜனாசாவில் கலந்துக்கோ. அவன் வீடு பக்கத்தில் நீ வீடு போடுறா இருந்தா அவனுக்கு சுகாதாரம் இல்லாத அளவுக்கு அவன்கிட்ட அப்படி பெருசாக எழுப்புறா இருந்தால் பெர்மிஷன் வாங்கிட்டு எழுப்புன்னு சொன்னாங்க ரசூல். அவன் வீடை விட நீ பெருசாக கெட்ட நினைக்கிற, காற்றோட்டம் அவனுக்கு இயற்கையான காற்றோட்டம் பாதிக்காத அளவுக்கு நான் பிரம்மாண்டமாக கெட்ட போகிறேன்ப்பா. நீ கீழே தாழ் வீட்டில் இருக்கிற, நான் 3 மாடி கெட்ட போகிறேன், நான் கெட்டுறதுனால உனக்கு ஏதாவது பொறுத்துக்கொண்டு அவன் அனுமதி வாங்கிட்டு என்ன செய்யுங்க, அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கோங்க. உங்கள் வீட்டில் பெரிய தடப்படலாக பெரிய சமையல் நடக்குதா, அவனுக்கு கொடுத்து விடணும்னு என்ன இருந்தால் மட்டும் நீங்கள் அவன் இந்த வீட்டு சமையல் வெளியே போகிற அளவுக்கு பப்ளிக்கை வச்சு ஆக்கு. இல்லை உங்கள் வீட்டுக்கு மட்டும் சிம்பிளாக அந்த சாப்பாடை வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, எல்லா ஜன்னலையும் வெண்டிலேட்டரும் மூடிடு, கதவெல்லாம் மூடிடு, வாடையே தெரியாத அளவுக்கு வீட்டில் சாப்பிடு. எல்லாத்தையும் திறந்து விட்டு உங்கள் வீட்டு சாப்பாடு. நேற்று ஒரு இடத்துக்கு பெருநா ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ரோட்டில் இறங்கும் போதே அந்த வீட்டில் உள்ள மனம் மணக்குது, விசேஷமான சாப்பாடுடைய மனம். இப்போ அந்த மாதிரி எல்லாம் ஓப்பனாக ஆக்கி போகும்போது நல்ல நல்ல ஐட்டங்கள்லாம் பக்கத்துக்கு போதானங்க செய்யும். நமக்கு தரணும்னு எத்தனை ஏழைகள் நினைக்கத்தானே செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஈரான் வாசி குடியிருந்தான். ரசூலுல்லாவுடைய சமாச்சாரம் தான் நமக்கு தெரியுமில்ல, ரசூலுல்லா தர்பார் தான். ஆனால் ரசூலுல்லா வீட்டில் எதுவுமே இருக்காது. சொல்லப்போனால் ரசூலுல்லா சக்ராத்தால் இருக்கும்போது கூட இருட்டான நிலையில் தாங்க ரசூலுல்லா ரூஹு பிரிஞ்சுது. அப்போ விளக்கு கூட எண்ணெய் இல்லாமல் ஆயிஷா நாயி பக்கத்து விட்டு ஒரு யூதன்ட்டு எண்ணெய் வாங்கி விட்டுருந்தாங்க. இப்படி தாங்க ரசூலுல்லாவுடைய ரூஹு பிரிஞ்சுது. ரசூலுல்லா ரூஹு பிரிகிற நேரத்தில் கூட அந்த இருட்டு நேரத்தில் எண்ணெய் இல்லைங்க, வெளிச்சம் இருட்டாக இருக்குது வீடு, இந்த நிலையில் தான். ஆனால் உலகத்தின் கஜானாவெல்லாம் சாவி எங்கிட்ட இருக்குன்னு சொன்ன நபி, உலகத்தில் உகது மலையை தகபன் தங்கமாக ஆகுன்னு சொன்னால் என் நபி பவரால் அது கல் இல்லை தங்க கட்டியாக மாறும், எந்த நிலையில் தான் நான் இருக்கிறேன், என் நாக்கு இருக்குன்னு சொன்ன நபி. நாம் தங்க வாங்கினாலும் அது தவிடா மாறிடுது, தங்க வாங்கினாலும் அது என்ன செய்யறான், இவன் இது குவாலிட்டி கம்மியாயிருது. ரசூலா கல்லை கூட தங்கமாக்கும் தரனுள்ள நபி. ஆனால் உஃபாத்தாக கூட என்னைக்கு டிமாண்டான வீடு, அந்த அளவுக்கு எளிமையாக விரும்பிய நபி. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஆள் விருந்துக்கு கூப்பிட்டார். முஸ்லீம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லீமிலே வருது ஹதீஸினுடைய சஹி, எல்லா மதுச பலியாசிலும் இருக்குது. முஸ்லீம் எடுத்து பாருங்கள். பக்கத்து வீட்டுக்காரர் இவர் ஈரான் வாசி சாப்பிட கூப்பிட்டார். ரசூல்லா சொன்னாங்க, நானும் வர்றேன், என் மனைவிக்கு சொல்லுங்களேன்னு சொன்னாங்க. ஆனால் அது ஒரு நல்ல பழக்கம் மாதிரி வெளியே தெரியாமல் இருக்கலாம். ஒரு ஆள் நம்மளை பர்சனலாக விருந்துக்கு கூப்பிடும் பொழுது என் பக்கத்து வீட்டுக்கு என் மனைவிக்கு சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறது நாகரிகமான பழக்கம் இல்லை. ஏன்னா அவர் சிம்பிளாக விருந்தம் முடிக்கிறேன்னு நினைப்பார். இப்போ பெருசாக எல்லாரும் மனைவிக்கு சேர்த்து சொல்லணும்னு சொன்னால் பெரிய விருந்தாலாங்க ஆயிரும். அவர் சிம்பிளாலாம் நடந்து நினைப்பார். ரசூலுல்லா என்றைக்குமே நாகரிகமான அது ஒரு நாகரிகமான பழக்கமாக நீங்கள் நினைக்கலாம். உலகத்தில் ரசூல்லா சொன்னது தாங்க நாகரிகம். நாகரிகத்தை ரசூல்லாவுக்கு நாயகத்துக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும்னு தேவையில்லை. ரசூல்லா சொல்கிறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆயிஷா நாய்க்கு சேர்த்து சாப்பாடு சொல்லுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் கல்மணி சொன்னதில் ஏதோ ஒரு பர்சனல் ரகசியம் இருக்குது. அவர் சொன்னார், நான் உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன், நான் வரலேன்றாங்க ரசூல்லா. திரும்ப கூப்பிட்டார், நானும் வர்றேன், என் மனைவிக்கு சொல்கிறா இருந்தால் வர்றேன், உங்கள் மனைவிக்கு நான் சொல்கிற நிலையில் இல்லை, நீங்கள் நான் வரலப்பான்ட்டான். மூணாவது ரொம்ப நிர்பந்தப்படுத்தினார், உங்கள் மனைவியை கூப்பிட்டு வாங்கினதுனால ரசூல்லா கூப்பிட்டு போனாங்க.
இந்த ஹதீஸை வெளிப்படையை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு மாதிரியா தெரியலாம். ரசூல்லா மனைவிக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்டாங்களேன்னு சொல்லி கீழே நபி இமாம் ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுவாங்க. ஆயிஷா நாயகி 3 நாளாக பட்டின கிடந்தாங்களாம். மனைவி பட்டின கிடக்கும்போது பெரிய விருந்து போய் பக்கத்து வீட்டில் போய் வெற்றவர் உலகத்தில் போய் பெரிய முன்மாதிரியாங்க. உலகத்திலேயே மனைவிக்கு நான் நல்ல புருஷன் என்று சொன்ன நபி பக்கத்து வீட்டில் மனைவியை பட்டின போட்டுட்டு பக்கத்து வீட்டில் போய் விருந்து வெட்டிட்டு வந்து உட்கார்ந்து அவர் நல்ல புருஷனா, என் மனைவிக்கு நான் நல்ல புருஷன். இன்னைக்கு பாருங்க, சில ஊர்களில் மாப்பிள்ளைக்கு பெரிய விருந்து இருந்ததுன்னா மனைவி நீ ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க எனக்கு விருந்துன்னு சொல்லிட்டு போயிடறான். இவன் போய் பெரிய ஹோட்டலில் சாப்பிட வாங்கி கொடுக்கணும். நான் விருந்துனா நீனு விருந்து சாப்பிடு. ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ உன்னுடைய வீட்டில் உள்ள வேலை பார்க்குறவனுக்கு கூட நீ எடுக்கிற துணி எடுத்து கொடு. குல்மா ஏ குழுக்க வல்பிசுமா எல்பிசுக்க. நீ குறைஞ்ச துணியும் மனைவிக்கு குறைஞ்ச துணியை நீ கூன துணி எடுக்காத. நீ உடுக்கிற உடையை உன் மனைவிக்கு கொடு, உன் ஊழியனுக்கு கொடு, உன் ஸ்டாஃபுக்கு கொடுன்னு சொன்ன நபி. பாருங்க, மனைவியை பட்டை போட்டுட்டு நம்ம போய் 3 நாள் பட்டை கிடக்கிறோம் அந்த விட்டுட்டு நம்ம போய் அவங்க பக்கத்து வீட்டுக்காரனை போய் விருந்து சாப்பிட்றதா? அப்போ சிக்கலுக்கு நிலைமையை சொல்கிறது தப்பு இல்லைங்க. ஒரு மனிதன் சிக்கலான நேரத்தில் ரசூல்லா யாசகம் கேட்க அனுமதி கொடுத்தாங்க. யாருக்கு தெரியுமா? ஒரு மனிதன் உழைக்கவே இயலாதவனுக்கு, கடனில் மூழ்கியவன். இனி எவ்வளோதான் சம்பாத்தியம் பண்ணாலும் கடனே வாங்க முடியாது, அடைக்க முடியாது, கடனில் மூழ்கியவன், வியாதி உஸ்தவன், இப்படி 3 பேருக்கு மட்டும்தாங்க உலகத்திலே யாசகம் கேட்பதற்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க ரசூல்லா. அதனால யாசகம் கேட்கக்கூடாதுங்கிறதல்ல, உழைக்கவே முடியாதவன் எப்படி அவன் என் குடும்பத்தை எப்படி கழிப்பான்? அவனுக்கு நிலைமை தான். அதையே பொழப்பா செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டுக்கார். அப்போ இந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ரசூல்லாவுடைய நிலம் மாதிரி மற்ற எத்தனை வீடு கஷ்டம் இருக்கும், மனைவி கஷ்டமான எத்தனை அக்கம் பக்கத்து வீடு இருக்கும். அதனால் எங்கள் ஊரில் ஒரு பழக்கம், மற்ற ஊர்களில் பழக்கம் இருக்கும். ஒரு விருந்துன்னு சொன்னால் அக்கம் பக்கத்தும் சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. பக்கத்து பிளாட்லேயே அங்கேயும் பழக்கம் இருக்குது. பக்கத்து வீட்டில் சாப்பாடு கொடுத்து விடுவோம், அவங்க கொடுத்து விடுறது. ஏன்னா நம்ம வாங்க முடியாத ஒரு நல்ல உயர்ந்த ஐட்டம் அவங்க வாங்குறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஒரு சாதாரண சாப்பாடு சாப்பிட அவங்க ஹைஃபை சாப்பாடு சாப்பிட்ற ஆளாக இருக்கலாம். நம்ம கொடுக்குற மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு நல்ல ரிஸ்க் தந்திருக்கிறான்னு சொல்லி துவா செய்வாங்கல்ல. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். ஒதுநாயகம் சொல்லுவாங்க, ஃபத்தஷுல் அமால, நான் அமல்களை ஆய்வு செய்து பார்த்தேன், நல்ல அமல் என்னது? யார் சொல்கிறா? ஹவுசுல்லால முஹியத்தீன் அப்துல் சொல்லுவாங்க, ஃபத்தஷுல் அமால், நல்ல அமல்களை ஆய்வு செய்து பார்த்தேன், ஆனால் எனக்கு சிறந்த அமலாக எனக்கு நான் எதை தேர்ந்தெடுத்து தெரியுமா? இத்தாமுத்தாம், விருந்து கொடுக்கறது தான் சிறந்த அமலாக நான் தேர்ந்தெடுத்தேன். யார் சொல்கிறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு பட்டம் கொடுத்தான் தெரியுமா? ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய நேசர். எதனால் கிடைச்சி தெரியுமாங்க? விருந்து கொடுக்கறதுல பெசல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்து கொடுக்காம சாப்பிடவே மாட்டாங்க. இன்னைக்கு விருந்தாளி வந்துட்டுன்னு சொன்னால் நிறைய பேர் வீட்டை பூட்டிட்டு ஓடிக்கிறான். அவன் வர்றான்டாண்டா 3 நாளைக்கு முந்தைய ஃபோன் பண்ணிட்டான்டான்னு ஓடியா போயிடறான் நிறைய பேர். கண்ணியத்திற்குரியவர்களே, விருந்து கொடுத்ததுனாலேயே விருது வாங்கியவர். விருது கொடுத்ததுனாலேயே யார் வாங்கினா? விருது வாங்கினாருங்க ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய நேசர். இது எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? வத்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து நடக்க வேண்டிய எத்தனையோ நல்ல எக்ஸாம்பிள் இருக்குங்கிறான்ல, முன்னோடி இருக்குப்பா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 5000 வருஷத்துக்கு முன் அந்த ஒரு பழம்பெரும் நபி, நபிமார்களின் தந்தை. அவர்களுடைய சந்ததியில் தான் ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அபுல் அம்பியா, நபிமார்களின் வாப்பா என்றும் பேர். ஒரு வகையில் ரசூலுல்லாவின் வாப்பாவும் கூட. அந்த நபியை பின்பற்று, அவர்களுடைய கொள்கையை பின்பற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? விருந்து கொடுக்கிறது ரொம்ப இது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக அக்கம் பக்கங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹ் ஒரு ஆள் கேட்டார், நான் சொர்க்கத்துக்கு போகணும், ஆனால் சுலபமாக நுழையணும், ஒரே அமலில் அந்த எனக்கு ஈஸியாக அந்த சொர்க்க சான்ஸ் கிடைக்கணும். ஒரு அமல் தான், அந்த ஒரு அமல்லையே சொர்க்கத்தினுடைய இலக்கியம் எனக்கு கிடைக்கணும். ரொம்ப நிறைய அமல்லாம் செய்யக்கூடிய இல்லை, சுருக்கமாக அமலில் எனக்கு சாட்டா சொர்க்கம் கிடைக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குன் முஹ்சினன், நீ நல்லவனாயிரின்னு சொன்னாங்க. உடனே அந்த மனிதர் கேட்டார், நான் நல்லவனுங்கிறது எப்படி விளங்குறது? அடுத்த வீட்டுக்காரன் போய் கேரு, நான் நல்லவனா கெட்டவனாங்கன்னு கேள். உன்னை பார்த்து அவன் நல்லவன் என்றால் நீ நல்லவன், நீ கெட்டவன் அவன் கெட்ட. ஏன்னா உன்னுடைய நடவடிக்கையை டெய்லியை ஃபாலோ பண்ணுறது அவன் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சமயம் ரசூலுல்லாஹ் போருக்கு போகும்போது ஒரு தகவல் விட்டாங்க, எல்லாரும் என் போருக்கு என் கூட வரக்கூடாது. யார் என் கூட போருக்கு வரணும்னா அடுத்த வீட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதவன் தான் என் கூட போருக்கு வரணும். ஒரு ஆள் சொன்னார், ஒரு நாள் பக்கத்து வீட்டில் சவுத்தில் நான் ஒன்று கடிச்சேன், நான் வரலாமா? நீ வரக்கூடாதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். பக்கத்து வீட்டு சவுத்தில் நான் என்ன செய்தேன்? ஒன்றுக்கு அடித்தேன், சிறுநீர் கழித்தேன், நீங்கள் வரக்கூடாதுங்க அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துர் ரஹ்மான் அடுத்த வீட்டுக்கார்ட்ட காரசாரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சொன்னாங்களா, மகனே லா துமாத்தி, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட இவ்வளோ காரசாரமாக சண்டை போடாது. ஏன் தெரியுமா? நம்ம வீட்டுக்கு வர்றவங்க எல்லாரும் போயிடுவாங்க, நம்ம பக்கத்திலே இருக்கிறது யார் மட்டும்தான் சொந்தக்காரன். எத்தனை பேர் வந்தாலும் வெளிநாட்டிலேருந்து சில பேர் சொந்தக்காரன் வருவாங்க, கல்யாணத்துக்கு வெளி ஊர்லேருந்து சொந்தக்காரன் வருவான், எல்லாரும் போயிடுவான்.
ஆனால் நம்ம பக்கத்து வீட்டிலே இருந்துட்டு அடுத்த வீட்டுக்கு போகிற பக்கத்திலே இருக்கிறது சொந்தக்காரன் மட்டும்தான். கடைசி வரைக்கும் அவன் முகத்தில் முழிக்கணும். அதனால் அவன் ரொம்பவும் வேகமாக இருக்காத. எல்லாரும் ஒரு துன்பம்னு சொன்னால் கடைசியில் தான் வந்து இறவான். ஜனாசா தூக்க நேரத்தில் தான் வருவான். அவனுக்கு இப்போ கண்ணாடி பேட்டில் வச்சு வருவார்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் முதல்ல அந்த துன்பம் ஏற்பட்ட உடனே வீட்டில் நுழையிறது அடுத்த வீட்டுக்காரன் தான் நுழைவான். அதனால் அவங்க வீட்டை கொஞ்சம் விசுவாசமாக நடந்துக்கோ. அதனால் ரொம்ப சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தாமல் ஒரு மாதிரியை பொருந்தி போகணும்னு எதுக்கு தான் போகிறோம். ஏன்னா நமக்கு அவசரத்துக்கு திடீர்னு ஒரு 12 மணிக்கு 2 மணிக்கு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை உண்டான பிள்ளை இருக்குது, ஒரு பேர் காலத்துக்கு. இப்போ நம்ம வீட்டில் ஆம்பளைலாம் இல்லை, ஒரு அவசரத்துக்கு கதவை தட்டினா அடுத்து விட்டு தானே தட்ட முடியும். அப்போ நம்ம அங்கேயே எதிரும் புதிரமாக இருந்தால் எப்படி தட்ட முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாவுடைய பேரப்புள்ள ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த பேரப்புள்ளை வந்து உங்களுக்கெல்லாம் உயர்ந்த குணம் ஏற்கனவே ஒரு பயானில் சொல்லியிருக்கிறேன். ரசூலுல்லாவுடைய குணம் வந்து ரசூலுல்லாவுடைய சந்ததிக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாவுடைய குணம் இருக்கே அந்த பாரம்பரியத்துக்கே இருந்துச்சு. ஏன்னா அது அந்த வாழையடி வாழையாக வந்ததுனுங்க. அப்போ ரசூலுல்லாவுடைய பேரப்புள்ள பாத்திமா நாயின் பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு மகன் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு நாள் அடுத்து வீட்டுக்காரங்க ஒரு யூத இருந்தாங்க. அவன் அந்த கான் போகக்கூடியது இருக்குல்ல, பாத்ரூம் குழாய் போகக்கூடியது அந்த சோத்தில் தானே விட்டுருப்பாங்க பொது சோரில். அது ஒரு நாள் உடஞ்சி இவங்க வீட்டில் முழுவதும் அந்த கான் உள்ளே வந்து நுழையுது. அந்த அசுத்த தண்ணி இருக்கலாங்க யார் வீட்டில்? ஜெயினுல் ஆபிதீன் ரசூலுல்லாவுடைய பேர பிள்ளையினுடைய மகன் இருக்காங்களே அவங்க வீட்டில். இவங்க ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஒரு நாள் அந்த பக்கத்து வீட்டுக்கார மனைவி, அந்த யூதனுடைய மனைவி உள்ளே வர்றா. அடுத்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவோம்ல, ஏதாவது சாமான் வந்தால் அடுத்து வீட்டு இந்த சொல்லுவாங்களா கான் கழிவு நீர் குழாய் உடஞ்சி இவங்க வீட்டில் வந்து கிடக்குது. என்னங்க இவ்வளோ காணம் வந்து அசிக்க தண்ணி வந்து கிடக்குது, ஒரு நாள் எங்களை சொல்லலையே. அப்போ அவங்க சொன்னாங்களா ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு இங்கே பாட்டனா ரசூல்லா எந்த தொந்தரவு கொடுத்தாலும் பொறுமையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அதை பற்றி நான் ஒன்றுமே சொல்லலை, இது நடவடிக்கை எடுக்கலை. ரசூலுல்லாஹி உக்குபத் இப்னு உக்குபா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஒரு ஆள் வந்து சஹாபிட்ட ஒரு ஆள் வந்து சொன்னார், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளை நல்ல போதைக்கு அடிமையானவன், நைட் ஆகிட்டுன்னு சொன்னால் சரக்கு எடுத்துட்டு நல்லா குடிச்சிட்டு கிடக்கிறானோ கலாட்டா பண்ணுறானுவோ, நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். பண்ணாத ரசூலுல்லாஹ். அதை யார் சொன்னா? சஹாபி உக்குபா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறார். பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியலை. நைட் ஆயிடுச்சுன்னா பீர் பாட்டில் திக்கிட்டு ஆட்டம் போடுறானு, வம்பு பண்ணுறானு, தொந்தரவு பண்ணுறானு, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். சொல்லாத, கொஞ்சம் பொறுமையாக. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்தாங்க, ஒரு மனிதனுடைய குறையை மறைக்கிறது ஒரு உயிரோடு புதைக்கிற புள்ளையை காப்பாற்றி விடுற மாதிரின்னு சொன்னாங்க. அதனால் செய்யாதேன்னு சொல்லி என்ன செய்தாங்க, நிறுத்தினாங்க. வழங்குதாங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ளது அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி ஹயாத்துல் ஹயவான் கிதாபில் ஒரு செய்தி எழுதுவார் அல்லாமா திம்யாத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு யூதன் என்ன செய்தான், இவங்க நைட்டு ஃபுல்லாக தொழுவாங்க. நீங்கள் கொஞ்சம் சத்தமாக ஏன்னா நைட்டு தொழுதாலே கொஞ்சம் சத்தமாக ஓதுறது சுன்னத். நம்ம கலாவான தொழில் லுகர் தொழிலையே நம்ம நைட்டு தொழுகிறோம், கலாவா தொழுகிறோம் வைங்களேன், கொஞ்சம் சத்தமாக விட்டு ஓதணும். நைட் நேரம் மட்டும் அப்படி ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி தந்துருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் சத்தமாக ஓதுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல போதையில் இருந்துக்கிட்டு என்ன செய்தான், இங்கே குர்ஆன் ஒரு சத்தம் கேட்டவன் அவனுக்கு டிஸ்டர்பாக இருக்கு. அவன் ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கான். அவன் பாட்டில் வச்சுக்கிட்டு ஜாலியாக கொண்டாடும் போது இவங்க குர்ஆன் ஓதுற சத்தம் அவனுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. அவன் உடனே என்ன சொன்னான் தெரியுமா? உடனே அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான், அல்லாஹ் ஊனி என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு, என்னை மூட் அவுட் ஆகிட்டாரு, என்னை கெடுத்துட்டாரு, என்னை ஜாலியாக இருக்க விடலை இவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்தான், இப்படியே சத்தம் கடுமையான சத்தம். இதை அவங்க கண்டுக்கிறவே இல்லை. இவங்க தொழுதுகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் போலீஸ் ரோந்து வந்துச்சு. அவங்க அடிக்கடி வரதில்ல, போலீஸ் ரோந்து வரதில்ல, என்ன நடக்குதுன்ட்டு. ஒரு நாள் போலீஸ் வந்து இவனை தூக்கிட்டு போயிட்டான். இவன் சத்தம் போட்டு கிடந்தானே, நான் இப்போ பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி இவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. முஸ்லீம் ஆட்சியில் அங்கே அப்பாசியாக்களுடைய ஆட்சியில் நடந்துச்சு பகதாதில். தூக்கிட்டு போயிட்டான். என்னடா இன்றைக்கி சத்தத்தை காணும், ஒரே அல்லாஹ் ஊனின்னு கத்திட்டு கிடந்தான். டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு கத்திட்டு கிடந்தானா என்னான்னு சொல்லிட்டு பார்த்தா போலீஸ் தூக்கிட்டு போயிட்டுன்னு. இவங்க போய் ஹலீஃபாட்ட போய் இவரை ஜாமீனில் விடுங்க. ஹலீஃபா இவரை பார்த்தவொடனே பட்டு விரித்து வரவேற்கிறார். யாரை? அபு ஹனீஃபா இமாம். ஏன்னா அவர் பணக்கார இமாம்லாங்க, பல அரசாங்கத்துக்கே உதவி செய்கிற அளவுக்கு பெரிய பாதிஷாலாங்க அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. என்ன நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு? இல்லை இவர் பக்கத்து வீட்டுக்காரர் உள்ள நீங்கள் உள்ளதை பிடிச்சி வச்சுட்டீங்களான்னு, நீங்கள் சொல்லி விட்டா நாங்கள் விட்டுருவோமேன்னு சொல்லி அவர் பின்னால் தன்னுடைய வாகனத்திலே கூட்டு வந்தாங்க. அவங்க கேட்டாங்களா அபு ஹனீஃபா இமாமு கொண்டு தமாசாட்டு, இன்னைக்கு உன்னை கெடுத்துட்டானா எப்படி, இன்னைக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டானா இல்லையா? வெக்கப்பட்டு அந்த மனிதன் இஸ்லாத்துக்கு வந்து விட்டான் எழுதுறாரு இமாம் நிமியாத்தில். ஒரு மனிதனை பணத்தால் சாதிக்க முடியாது, குணத்தால் சாதிக்கலாங்க. அதுதான் நம்முடைய பெரிய ஆட்கள் எல்லாம். ரசூல்லா சொல்லுவாங்க, ரசூல்லாவுக்கு அக்கம் பக்கம் யார் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரு பெரிய வாப்பா, சின்ன வாப்பா யார்? அபூ லஹப், அபூ ஜஹில். ரசூல்லாவுடைய மேல் வீடு யார்? அபூ லஹப். அவன் கை நாசமாக போட்டும், அவன் மனைவி நாசமாக போட்டும், நரகத்துக்கு விறகு சுமப்பான். இந்த மனைவி பற்றி அல்லாஹ் சொல்கிறானோ, அபூ லஹப் ரசூல்லாவுடைய பெரியப்பா பெரியம்மா, அவர் வீடு பக்கத்து மேல் வீடு. கீழ் வீடு யாருன்னா அபூ ஜஹில். ரசூல்லாவுடைய வில்லனே அவன் தான். ரசூல்லா சொல்ல எல்லாத்துக்கும் ஒரு வில்லனை கொடுத்தான் அல்ல, ஒரு நபிக்கு எனக்கு வில்லன் இவன் தான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த வில்லன் கீழ் வீடு. மேல் வீடு ஒருத்தன், கீழ் வீடு ஒருத்தன்.
இந்த 2 எதிரிக்கு மத்தியில் இருந்து ரசூல்லா எப்படி இருந்திருப்பாங்க நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நபி ஒரு நாள் ரசூல்லாவுடைய ஆடு போயிடுச்சுன்னு காலை ஒடிச்சு போட்டா அவருடைய மனைவி. எவ்வளோ காம்படிஷன். அப்போ அவருடைய மனைவி மக்கள் பிள்ளை எல்லாம் போனால் என்ன மாதிரி அடித்து துரத்தியிருப்பான் பாருங்க. இப்படிப்பட்ட அடுத்து வீட்டு மத்தியில் இருந்து இந்த உலகத்திலே ரசூல்லா வாழ்ந்த நபி. ரசூல்லாவுக்கு பக்கத்து ரசூல்லாவுடைய பெரியவா சின்னவாப்பா அப்பாஸ் ரலியல்லாஹுவுக்கு பக்கத்து வீட்டு யார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு ஒஃபாத்தான உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு கனவுல, யா அல்லாஹ் எனக்கு உமரை கனவுல காட்டு, உமரை கனவுல காட்டு, அவரை பார்க்கணும். யாராவது இறந்து அடுத்த வீட்டுக்கார கனவுல பார்க்கணும்னு யாராவது ஆசைப்படுவாங்களாங்க? அவங்க சொந்தக்காரை பார்க்கணும், அவங்க ரசூல்லாவை பார்க்கணும்னு கேட்டிருக்கலாம். அல்லது ஏதாவது முக்கியமான ஆளை கனவுல பார்க்க, எனக்கு உமர் ரலியல்லாஹு பார்க்கணும். அது ஒரு உறவையே சொல்கிறேன், எனக்கு அடுத்து வீட்டு தான். அப்போ எந்த அளவுக்கு அடுத்து வீடோடு அவர் உறவு நல்லுறவு வச்சுருந்தா உமர் ரலியல்லாஹு ஒரு தனிப்பட்ட பிரியம். அப்படி கேட்டேன். அப்புறம் உமர் ரலியல்லாஹு நான் பார்த்தேன். தனக்கும் அவங்களுக்குள்ள ஒரு நல்லுறவுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஒரு நாள் ஜும்மா தொலை வந்தாங்க உமர் ரலியல்லாஹு ஹலீஃபாவாக அரசாங்க டெஸ்ட்டில். இது மாதிரி இமாம்கள் தோரணையாக வருவாங்கல்லாங்க, அப்பாவை போட்டுட்டு ஒரு நாள் தொலை வந்தாங்க, இமாமத்து பண்ண வந்தாங்க. அடுத்த வீடில் ஒரு குழாய் விட்டுருந்தாங்க கழிவு நீர். வெள்ளிக்கிழமை எல்லா வீட்லேயும் ஸ்பெஷல் சாப்பாடு கறி இருக்கும்ல, ஒரு 2 குஞ்சியை பிடிச்சி அறுத்துருந்தாங்க. யார்? அப்பாஸ் ரலியல்லாஹு. கோழிக்கு ஏதோ கோழி குஞ்சோ ஏதோ என்ன குஞ்சே தெரியல, காடை கௌதாரியே தெரியல, அறுத்துருந்தாங்க ஜும்மாவுக்கு. அது அறுத்ததில் ரத்தம் அந்த குழாய் வழியாக வந்துச்சுல, ஜும்மாவுக்கு வந்திருந்த உமர்லான் ட்ரெஸ் எல்லாம் நசமாக போச்சு. யாரப்பா அந்த குழாய்ங்களை விட்டுருக்கிறது? யார்? உடனே இந்த குழாய் நான் ஜும்மாவுக்கு போயிட்டு வரும்போது இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டு போயிட்டாங்க. ஜனாதிபதி இல்லைங்க, உடனே மாற்றிட்டாங்க வரும்போது. அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வீட்டினுடைய தண்ணி உள்ளக்கூடிய அந்த மீசாப் குழாய் இருக்குல்ல, உடனே தூக்கி மாற்றியாச்சு. ஏன்னா அது பிரதமருக்கு இதாகிடுச்சு, டிஸ்டர்ப் ஆகிடுச்சுல, அது இன்னைக்கு ஜும்மா ட்ரெஸ்ஸை வேஸ்ட் ஆக்கிடுச்சுல. வரும்போது கேட்டாங்க, வரும்போது உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க உமர்லான்ட்ட, நீங்கள் மாற்றினீங்களே இந்த குழாயை யார் வச்சு தந்தா தெரியுமா? ரசூலுல்லாஹ் எனக்கு வச்சு தந்தாங்க. நான் குனிஞ்சிருக்க ரசூல்லா, அந்த காலத்தில் சேர்லாம் கிடையாதுல்ல, நான் குனிஞ்சிருக்க ரசூல்லா எனக்கு, ஏன்னா ரசூல்லா எனக்கு இவங்களுக்கு மகன் தானாங்க, இவங்க சின்ன வாப்பல்ல, ரசூலுல்லாஹ் வச்ச இந்த குழாயாவங்க நீங்கள் மாற்றினீங்க. அல்லா அல்லா, நான் தெரியாமல் செய்யிட்டேங்க, நான் பிரதமராக இருக்கலாம், நான் குனிகிறேன், நீங்கள் மேலே நின்று அதை வைங்க, ரசூல்லா வச்ச இடத்துல வைங்க. எப்படிப்பட்ட பிரதமர்? ரசூலுல்லாஹ் வச்சதையா நான் எடுத்துட்டேன், நான் குனிகிறேன், நீங்கள் மேலே நின்று என்ன செய்யுங்க. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு உமர்லான்னு குனிஞ்சு நிற்கிறாங்க, ஜனாதிபதியாக நின்றுக்கிட்டு முதுகில் மேலே நின்றுட்டு அந்த குழாயை அப்படி சரி பண்ணி வச்சாங்களாம். இப்படிப்பட்ட நல்லுறவு உள்ளவ அடுத்து விட்டா இருந்ததுனால எனக்கு இந்த தங்க மனுஷனை எனக்கு கனவுல காட்டு என்று கேட்டாங்களாம். ஆக எதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால், நம்ம நடக்கக்கூடிய அணுகுமுறையை பொறுத்து தங்க இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, அடுத்த வீட்டுக்காரன் இடைஞ்சல் பண்ணான், ஒரே தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தார். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஆள் வந்து சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரன் டார்ச்சர் தாங்க முடியலையா ரசூலுல்லாஹ், கொஞ்சம் பொறுமையாயிரு. திரும்ப வந்து சொன்னார், ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், பொறுமையாயிரு. திரும்ப தொந்தரவு பண்ணுறான், உன் வீட்டில் சாமானை காலி பண்ணி நடு ரோட்டில் கொண்டு போடு. ரோட்டில் உள்ளவங்களாம் கேட்பான், ஏப்பா வீட்டை காலி பண்ணி ரோட்டில் வந்து நிற்கிறியே, வீட்டில் இருக்க விட மாட்டேக்கான் அந்த பையன் அப்படின்னு சொன்ன உடனே ஊரே அவனை காரி துப்பும். மானம் தாங்க முடியாமல் ஒழுங்காக நடக்க ஆரம்பிச்சிடுவான். ஊருக்காரனே நம்மளை பேச ஆரம்பிச்சிட்டான், இவன் தொந்தரவு தாங்க முடியாது ரோட்டில் போய் கிடக்கான் ஜாமானை போட்டுவிட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், ஊருக்காரனை திட்ட ஆரம்பிச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹ்பஷ் இமாம் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் அடுத்த வீட்டுக்காரன் ஒருத்தன் தொந்தரவு பண்ணால் அல்ல என்ன செய்வான் தெரியுமா, அவன் வீடை விற்றுட்டு இவன்ட்டே விற்றுட்டு போக வச்சிருவான். அல்ல அந்த வீடை இவன்ட்டே விற்றுட்டு போக வச்சிருவான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளோ பெரிய மோசம். அஹ்பஷ் இமாம் சொல்லுவாங்க, அது எனக்கு நடந்துச்சு. இங்கே அடுத்த வீட்டுக்காரன் ரொம்ப தொந்தரவு பண்ணான், கடைசி அவன் வீட்டை என்கிட்ட தான் விற்றுட்டு போகிற அளவுக்கு அல்ல ஆக்கணும். இதுதாங்க நடக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்படுச்சு, ஒரு பொம்பளை ரொம்ப தொழுகிறா, ரொம்ப நோன்பு வைக்கிறா, ரொம்ப தான தர்மம் பண்ணுறா, ஆனால் அடுத்த வீட்டுக்காரிட்ட சண்டைக்கு நின்னா, ஒரு தண்ணி சண்டைக்கு கூட ஒரு நாள் சண்டை போலீஸ் போகிற அளவுக்கு பெரிய விஷயமா புள்ள சண்டையை சிலப்பு அக்கம் பக்கத்து சின்ன பிள்ளை சண்டையெல்லாம் சில பேர் பெரிய பெருசாக ஊர் பஞ்சாயத்து ஆக்கிற பொம்பளை எத்தனை பொம்பளை இருக்கிறா, ரொம்ப தொந்தரவு பண்ணுற யார் ரசூலுல்லாஹ். அவன் நரகத்துக்கு போவான்னு சொன்னாங்க ரசூல். அவன் நிறைய தொழுகிறா, அதெல்லாம் அல்ல ரசூலை கணக்கில். அவன் நிறைய தான தர்மம், அதெல்லாம் ரசூலை கண்டுக்கல. அவன் நிறைய தான தர்மம் நோன்பு வைக்கிறான், அதெல்லாம் ரசூலை கண்டுக்கல. இன்னொரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டுச்சு, பரலான நோன்பு, பரலான ஜக்காத், பரலான கரெக்டாக தொழுவா, நிறைய வணக்கம் இல்லை, ஆனால் அடுத்து வீட்டுக்காரன்னு அவ்வளோ பிரியம் அந்த அம்மா மேலே. எல்லாரும் அந்த அம்மாட்ட ரொம்ப பிரியமாக, அந்த பொம்பளை சொர்க்கத்தில் இருப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களை, இப்படி நம்ம சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தந்த எத்தனைய விஷயங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களோடு நம்ம எந்த அளவுக்கு உறவாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நம்ம சொன்னது மூலமாக நம்ம எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால், நல்லுறவு. அடுத்து வீடு என்பது நம்ம கூடவே இருக்கக்கூடியது. அதனால தான் நபியிலிருந்து சஹாபாக்கள் இருந்து அக்கம்பக்க அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்ல மாதிரி, வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி, அடுத்து வீட்டுக்காரங்க சொந்தத்தை நீ கவனி, அடுத்து வீட்டுக்காரங்க அந்நியவர்களாக இருந்தால் நீ கவனி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னது போல, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடுத்து வீடாக இருந்த சொந்தமாக இருந்தாலும் சரி, அல்லது அந்நிய அடுத்து வீடாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்ன இந்த 7 கடமைகளை நம்ம ஆழமாக பதிந்து, நம்ம அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, குன் முஹ்சினன், நீ நல்லவனா இருன்னா சொர்க்கத்தில் அமலை நீ நுழையிறதுக்கு சிம்பிளாக ஒரே அமல், அதில் ஒரே அமலில் நீ சொர்க்கத்தில் நுழையணுமா, நீ நல்லவனாயிரி, நல்லவங்கிற மார்க்கு அடுத்து வீட்டுக்காரன்ட்ட நீ இந்த மார்க்கை வேங்கு என்று சொன்னார்களே,
அந்த முஹ்சினன் நல்லவன் என்ற மார்க்கை நம்ம அடுத்த வீட்டிலேயே நம்ம வாங்கக்கூடிய நசீபினை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரில் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நம்ம பயணம் செய்திருக்கிறோம். உங்கள் இந்த 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 சிங்கப்பூர் படத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா நமக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த மஸ்ஜிதுல் கஃபூர் ஜும்மா நிர்வாகத்தினர்கள் தந்ததற்காக வேண்டியவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.